திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உண்ணாமூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவி திரள் மழலை மூழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வீணை வழுவா வண்ணம் அருமே. அண்ணாமலை தொழுவார் வீணை வழுவா வண்ணம் அருமே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த நாள் மிக இனிமையான நாளாக நமக்கு வாய்க்கப்பெற்றிருக்கிறது. தொல் கார்த்திகை நாள் என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமானால் அழைக்கப்பட்ட அற்புதமான கார்த்திகை தீப திருநாள் அன்று சோன சைலனே கைலையே நாயகனே என்ற அற்புதமான தலைப்பில் கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசருடைய அருள் நூலை சிந்திக்க இருக்கின்றோம். எல்லாம் வல்ல பெருமானை இந்த நல்ல நேரத்தில் மனம் மொழி மேகளால் பணிந்து வணங்கி குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடி கமலங்களை பணிந்து வணங்கி இணையம் வாயிலாக இணைந்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி, இந்த கார்த்திகை தீப திருநாளில் சோன சைலனே கைலை நாயகனே என்ற தலைப்பில் நமக்காக உரையாற்ற இணைய வழியில் இணைந்திருப்பவர்கள் சிவத்திருமதி லாவண்யா அருள் அவர்கள். சிங்கப்பூரில் நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் என்ற அற்புதமான நிறுவனத்தை நிறுவி சைவமும் தமிழும் இரண்டு கண்களாக போற்றி வாழ்ந்து வருகின்றார்கள். தொடர்ச்சியான சைவ பணிகள், முற்றோதல்கள், பொருள் உணர்ந்து ஓதக்கூடிய நல்ல நிலைப்பாடுகள், ஆங்கிலத்தில் சைவ இலக்கியங்களை கொண்டு செல்லும் அற்புதமான நோக்கம். இது மட்டுமல்லாமல் இலக்கண இலக்கியங்களை வல்லுநர்கள் வழியாக தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் வாழும் அத்தனை பேர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற பெருநோக்கு கொண்டவர்கள் நம்முடைய அம்மையார் அவர்கள். ஐயாரப்பர் திருமுறை மன்றம் அவர்களை இந்த அற்புதமான சிந்தனை களத்தினுள் ஈடுபடுத்திய பொழுது அவர்கள் பெரிதும் அகமகிழ்ந்தார்கள். காரணம், அண்ணாமலையார் அவருடைய ஆத்ம சொரூபமாக விளங்குபவர், நம் தமர் ஊரனாக விளங்கும் நம்பியாரூரர் அவருடைய குருவாக விளங்கக்கூடியவர்கள். எனவே குருவாக நம்பி ஆரூரரையும் ஆத்ம சொரூப நாயகராக அண்ணாமலை பெருமானையும் கொண்டவர்கள் இந்த தலைப்பில் தாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது உண்மையில் பிறவி பெரும்பயன் அடைந்து விட்டதாக என்னிடத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்தார்கள். அவர்கள் சார்ந்திருக்கிற துறை என்பது வேறு, ஆனால் சைவத்தின்பாலும் தமிழின்பாலும் ஈடுபாடு கொண்டு மிக அற்புதமான நிலைகளில் தாம் மட்டும் சைவத்தில் தோய்ந்தவராக ஆய்ந்தவராக வளர்கின்ற நிலையை மட்டும் பார்க்காமல் தன்னோடு இருப்பவர்களையும் சார்ந்தவர்களையும் அதன்பால் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் என்று சொல்வது போல தம்மை சார்ந்தவர்களையும் அதன்பால் ஈர்க்கக்கூடிய அற்புத குணம் படைத்தவர்கள். பல பெண்களை முற்றோதல்களிலும் பொருள் உணர்ந்து ஓதக்கூடிய நிலைகளிலும் உயர்த்தி பார்த்து அழகு பார்த்து கொண்டிருப்பவர்கள். குழந்தைகள் தான் நாளை சைவத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள் என்ற காரணத்தினால் கொஞ்சுதமிழ் என்கின்ற நிலையில் குழந்தைகளை அவர்கள் ஐயாரப்பர் திருமுறை மன்றத்தோடு இணைந்து அற்புதமான நற்பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அறிமுகமே வரவேற்புரையே ஒரு நீண்ட சிறப்புரையாக அமைந்து விடுமோ என்று அஞ்சி அவர்கள் அற்புதமான சிந்தனையில்
சோன சைலனே கைலை நாயகனே என்ற சிந்தனையை நாம் செவிமடுக்க ஆவலாக இருக்கிறோம். இணையத்தில் இருந்து இணைந்திருக்கும் உங்களைப் போலவே பெருமானுடைய திருவருள் நம்பி ஆரூரருடைய குருவருள் இரண்டும் அம்மையாருக்கு வாய்ப்பதாக ஐயாரப்பர் திருமுறை மன்றம் சார்பாகவும் நம்முடைய குருமகா சன்னிதானங்களின் சார்பாகவும் அம்மையார் அவர்களை வருக வருக இன்னுரை தருக என்று வரவேற்று வாழ்த்தி வணங்கி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி, அண்ணார் அமுதக் கடலே போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன் நற்றமிழ் மாலை அணிநாவலூர் கொற்றவன் நம்பி ஆரூரன் பேர் நாம் ஒரு காலோதினால் தப்பிக்கும் தீவினையேதான். தவப்பிரகாச விளக்கென காஞ்சி தலத்தினில் அவதரித்து என்றும் அவப்பிரகாச உலகியல் பற்றா அருள் ஒழுக்கம் தலை நின்றே தவப்பிரகாச நெருவிட பன்னூல் பகர்ந்த கற்பனையே களஞ்சியமாம் சிவப்பிரகாச அடிகள் செங்கமல திருவடி சென்னி சேர்த்துதோமே. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி கௌமார மடாதிபதி நம்ம குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்துள்ள முனைவர் கோப்ப நல்லசிவம் ஐயா அவர்களின் திருவடிகளை திசை நோக்கி வணங்கிக் கொண்டு இணையம் வழியாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கத்தை சொல்லி நேரடியாக இந்நிகழ்வுக்குள் பயணிக்கின்றேன். அதாவது இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சோன சைலனே கைலை நாயகனே. இந்த சொற்றொடர் எங்கே இருந்து நம்ம ஆசிரியருக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். சைவத்தை தழைத்து நிற்கச் செய்த நம்ம காழி பிள்ளையாருடைய திருப்பதிகங்கள் தான் ஆங்கிலத்துல சொல்லுவோம்ல இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா காழி பிள்ளையாருடைய பதிகங்கள் தான் இவருக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக இருந்திருக்க வேண்டும். சோன சைலனே கைலை நாயகனே என்ற பெயர் அதன் மூலமாக வந்ததாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா எல்லா திருப்பதிகத்திலையும் அண்ணாமலையாரையும் கைலை நாயகரையும் தனது 8வது பாடல்லையும் 9வது பாடல்லையும் வைத்து அருள் செய்திருப்பார் நம்ம காழி பிள்ளையார். காழி பிள்ளையார குருவாக எடுத்த இன்னும் ஒரு சான்றோர் என்ற ஒரு குறிப்பிலையும் குருநாதர் என்ற குறிப்பிலையும் தான் நாம சோன சைல மாலை என்ற நூலை சிந்திக்க ஆரம்பிக்க போறோம். சோன சைலனே கைலை நாயகனே. இத பார்த்த மாத்திரத்திலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த நூல் பத்தி நாம சிந்திக்க போறோம்னு. சோன சைல மாலை என்ற அற்புதமான நூல். இதை அருளி செய்தது யார் அப்படின்னா, அதாவது முதல்ல ஆசிரியர் குறிப்பு, அப்புறம் அந்த தலத்தோடைய சிறப்பு, அப்புறம் நூலோடைய அமைப்பு, இப்படிதான் நாம போகணும். அப்படிதான் போகவும் போறோம். ஆனா என்ன ஒரு சங்கடம் வந்துருச்சு அப்படின்னா, ஆசிரியர் குறிப்பே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு வந்துரும் போல இருக்கு சுருங்க சொன்னாலே. அதே மாதிரி தல சிறப்பு அப்படின்னா அது ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். இந்த நூலை எடுத்தா எந்த பாட்டை சொல்றது எந்த பாட்டை விடுறதுன்னு சொல்லி நம்மளுடைய அறிவுக்கு சாமி எட்ட முடியாத அளவுக்கு அத்தனை வச்சிருக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு இதை 1 மணி நேரத்தில் சுருக்குவதற்கு பெருமான் தான் கருணை செய்யணும் அப்படின்னு சொல்லணும். இப்ப இந்த நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று சொல்லுக்கு இணங்க கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் என்பவர் அழகிய காஞ்சி மாநகரத்தில் அவதாரம் செய்தவர். இவரை துறைமங்கலம் சிவப்பிரகாசர், நல்லாற்றூர் சிவப்பிரகாசர் என்றும் சொல்லும் வழக்கம் உள்ளது. இவர் பொம்மபுர ஆதீனத்தில் தீக்கை எடுத்து அங்கேயே தனது இறுதி நாட்கள் வரையும் அவர் அங்கேதான் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றிலிருந்து சுமார் 350 வருடங்களுக்கு முற்பட்ட காலம் இவருடைய காலமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவரை பத்தின ஒரு சுருக்கமான செய்தி அப்படின்னா, தமிழையும் சைவத்தையும் பிரிக்க முடியாது என்று சொல்லப்படுகின்ற வீர சைவ மரபை சேர்ந்தவர். 4 அப்படிங்கிறவங்க இவரை பொறுத்த வரைக்கும்
உயிரினும் மேலாக மதித்தவர். தமிழை தனது மூச்சாக மதித்திருக்கின்றார். இதை அவருடைய சில நூல்களை நமக்கு சிந்திக்க வைத்ததிலேயே பெருமான் உணர்த்திய ஒரு விஷயம். அவருடைய எத்தனையோ நூல்கள் அழிந்தும் போன, சில நூல்கள் கிடைச்ச நூல்கள் வச்சு பார்க்கும்போது எத்தனை நூல்களை நாம விட்டுட்டோங்கிற ஒரு ஆதங்கத்தை தான் நமக்கு கொடுக்கிற மாதிரி இருக்கு. அதாவது கவி என்று சொல்லியாச்சுன்னா ஆசு கவி, சித்திர கவி, மதுர கவி, வித்தார கவி என்று சொல்லுவார்கள். ஆசு கவி அப்படின்னா இப்போ நம்ம ஆங்கிலத்துல சொன்னோம்னா சேலஞ்ச் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தையில ஆரம்பிக்கணும், இல்லைன்னா ஒரு சொற்றொடர் கொடுத்து இந்த சொற்றொடர்ல முடியணும், இப்படி சொல்லி வெண்பா எழுத சொல்லி அப்படி நமக்கு சொல்லுவாங்க. சிவஞான மாமுனிவர் அப்படி ஒரு குறிப்பு எழுதினதாகவும் சொல்லுவாங்க. நமக்கு காளமேக புலவரையும் அப்படி சொல்லுவாங்க. நம்ம ஆசிரியர் கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் கண்டிப்பாக ஆசு கவியாக கோலோச்சி இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அதே மாதிரி சித்திர கவி, மதுர கவி, வித்தார கவி என்று சொல்லப்படுவது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நூல் நாம எடுத்துக்காட்டு சொன்னா போதும். இப்போ நம்ம சிந்தனைக்கு பெருமான் கொடுத்த திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதி என்ற நூல் சித்திர கவியாக, மதுர கவியாக, வித்தார கவியாக, ஆசு கவியாக, அதை விட மேல ஓஷ்டகம் என்று சொல்லப்படுகின்ற இதழ் அகலாக, யமகம் என்று சொல்லப்படுகின்ற அழகிலும், அந்தாதி என்று சொல்லப்படுவதிலும் வருகின்றது. இவரை தமிழ்ல எத்தனை அறிவு, அந்த ஞானமும் அந்த அறிவும் தமிழ் ஞானமும் இருந்திருக்கின்றது அவருக்குன்னு சொல்றதுக்கு இந்த நிரோட்டகத்தை மட்டும் நம்ம காரணம் காமிச்சா போதும். ஏன் அப்படின்னா நிரோஷ்டகம் என்று சொல்லப்படுவது இதழ் அகல், அதாவது உதடு ஒட்டாமல் பேசக்கூடிய பாடக்கூடியது. இதழ் ஒட்டலைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மா பா வரக்கூடாது. ஆனா அது மட்டும் கிடையாது, வா வரக்கூடாது. ஏன்னா வாவும் கிட்டத்தட்ட உதடுகள் அசையவே கூடாது. அப்படி ஒரு கவிதை எழுதுனா அதுதான் நிரோட்டகம். 30 பாடல் எழுதியிருக்கிறாரு நம்ம கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர். வா பா மா 3ம் வராது. அது மட்டும் இல்லாம உதடுகள் குவிக்கிற மாதிரி இருக்கிற உ ஊ ஓ ஓ ஔ வரக்கூடாது. இத்தனை எழுத்துக்களை நீக்கிட்டு ஒரு வெண்பாவை எழுது, ஒரு ஆசிரிய விருத்தம் எழுது அப்படின்னு சொன்னா நாமெல்லாம் எத்தனை குட்டிக்கரணம் அடிக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இவரு அசால்ட்டா இப்படிங்கிறதுக்குள்ளால 30 பாடல்கள் எழுதி ஒரு போட்டிக்காக எழுதி அவர் அங்க தனது ஆசிரியருடைய பெயரை நிலைநாட்டினார் என்பது நாம இங்க நினைவில் கொள்ளத்தக்கது. நம்ம சொன்ன மாதிரி கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசரை பத்தி பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா 1 மணி நேரம் பத்தாது. அதனால கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்லிட்டு போயிடலாம். அவருடைய தமிழ் பற்று எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா சோனசைல மாலையிலேயே ஒரு இடம் சொல்றாரு, விரைவிடை இவரும் நினை பிறவாமை வேண்டுனர் வேண்டுக. யார சொல்றாருன்னு நமக்கு தெரியுது இல்லையா? நம்ம காரைக்கால் அம்மையார். ஏன்னா பிறவாமை வேண்டும் கேட்டது காரைக்கால் அம்மையார். அவங்க இங்க சொல்றாங்க, விடை ஏறுபவனை சென்று பிறவாமை வேண்டும்னு கேட்கிறவங்க கேட்டுக்கட்டும்பா, வேண்டுனர் வேண்டுக. மதுரம் பெருகுரு தமிழ் சொல் மலர் நினக்கு அணியும் பிறவியே வேண்டுவன் தமியேன் என்கின்றார். எனக்கு பிறவி வேணும். ஏன் தெரியுமா தான் பிறவி வேணும்? நான் தமிழ் பாமாலையை சூட்டுவதற்கு எனக்கு பிறவி வேண்டும்னு கேட்கிறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, பிறவி வேண்டாம்னு கேட்கிற எல்லாருக்கு நடுவுலையும் தமிழுக்காக இன்னும் ஒரு பிறவி வேண்டும்னு கேட்கிறாரே, எத்தனை ஒரு தமிழ் பற்றாளராக இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்படிப்பட்ட நூல்கள்லாம் நம்ம கையில சாமி கொடுத்திருக்கிறதே நாம எத்தனையோ ஜென்மங்கள்ல செய்த புண்ணியம் அப்படின்னு தான் நாம நினைக்கணும். இவரது தமிழ் பற்று மட்டுமா அப்படின்னா, இவர் பாத்தீங்கன்னா சைவத்தையும், அதாவது வழிபடுகின்ற எந்த உருவமாக இருந்தாலும், குரு இலிங்க சங்கமம் எதுவாக இருந்தாலும் சரி, மொழியையும் பிரிக்க கூடாது என்பதில் மிக ஆணித்தரமான ஒரு கொள்கையை கொண்டவராக இருந்திருக்கின்றார். வீரசைவர் இல்லையா? அதனாலதான் பாத்தீங்கன்னா சைவத்துல மிக உயர்ந்ததாக சொல்லப்படுகின்ற குரு இலிங்க சங்கம வழிபாட்டு முறையை 3 நூல்களாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். குரு என்று சொல்லப்படுவதற்கு சிவஞான பாலய சுவாமிகளின் பெயரில் பொம்மபுர ஆதீனத்தின் குரு முதல்வர் அவருக்காக ஒரு நூல் சமைத்திருக்கின்றார். சங்கமம் என்று சொல்லப்படுவது நமக்கு நன்றாக தெரிந்த 4 பெருமக்கள் மேல் 4 நான்மணி மாலை என்று சொல்லி தனக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பினை, 4 மேல் தனக்கு இருக்கக்கூடிய அன்பினை, அந்த காதலினை, அந்த பற்றினை, 4 பிடிச்சா போதும் எனக்கு முக்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ற அந்த தன்னை அப்படியே சரணாகதி கொடுக்கக்கூடிய தன்மையை
நால்வர் நான்மணி மாலையில் சங்கமம் என்று சொல்லப்படுகின்ற சத்சங்கமாக பார்க்கின்றோம். அப்ப இலிங்கம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கு தாங்க நமக்கு சாமி இப்ப கொடுத்திருக்கிற சிந்தனைக்கு கொடுத்திருக்கிற நூலு சோண சைல மாலை. இதுக்கு பேரையே எப்படி வச்சிருக்கிறாரு பாருங்களேன். சோணம் என்று சொன்னால் செம்மை நிறம் உடையது. அதுலயே இலக்கண குறிப்பு பண்பாகு பெயராக வைத்திருக்கின்றார். நேரடியா சொல்லல, பண்பாகு பெயராக வைத்து சோணம் அப்படின்னு சொல்லியாச்சு. சைலம்னா நமக்கு தெரியும் மலை. மாலை, அதாவது இது என்ன மாதிரி மாலைனா பாமாலை. இதை உவமை ஆகு பெயராக வைக்கின்றார். அப்ப சோன சைல மாலை என்று சொல்லி இது மாலைதான். எப்படிப்பட்ட மாலை அப்படின்னா சோன சைலன் மேல் எழுதப்பட்ட மாலை. சோன சைலன் யாரு அப்படின்னா நம்ம அண்ணாமலையார் தான். எழுசீர் கழி நெடில் அடி ஆசிரிய விருத்தம் என்ற யாப்பில் இதை அமைத்து கொடுத்திருக்கின்றார். 4 அடிகள் கொண்டது. அதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் 2 அடி தனது முறைப்பாடாக வரும். எனக்கு இது வேணும் அது வேணும், என்னை கண்டுக்க மாட்டேங்கிறிய அப்படின்னு சாமி கிட்ட போய் முறையிடுவதாகவே இருக்கும். இறுதியில வர்ற 2 இவருக்கு கற்பனை களஞ்சியம்ன்ற பெயர் கொடுத்தது சால பொருத்தம் உடையது அப்படிங்கிறத நமக்கு ஆணித்தரமாக நிரூபிக்கிற அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட வருணனையாக இருக்கும். இந்த 100 பாடல்களை நாம படிச்சிட்டோம்னு வைங்களேன், சோணசைல மாலையை மலைவலம் என்று சொல்லப்படுகின்ற கிரிவலம் வரும்போது நம்ம கண்ணோட்டமே மாறிடும். நாம இன்னைக்கு பார்க்கிற மாதிரியே பார்க்க மாட்டோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய கண்ணோட்டத்தையும் நம்மளுடைய எப்படி நாம அண்ணாமலையாரை தரிசிக்க வேண்டும், எப்படி அவரை பார்க்க வேண்டும், எப்படி அவரை அனுபவிக்க வேண்டும், எப்படி அவரை உள்வாங்க வேண்டும் என்று அப்படியே நமக்கு ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுப்பாரு. இப்படியெல்லாம் நம்ம பார்க்காம விட்டுட்டோமே அண்ணாமலையாரை அப்படின்னு சொல்லி நம்மளை நினைச்சே நம்மளை வெட்கப்படுற வைக்கிற அளவுக்கு அந்த 100 பாடல்களும் இருக்கும். இதுல ஒரு குறிப்பு என்னன்னா, தமிழ் ஆழமாக கற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய நூல் சோணசைல மாலை என்று சான்றோர்கள் நிறைய பேர் அவங்களுடைய பேச்சுல பதிவு பண்ணியிருப்பாங்க. அது நம்மளுக்கு இன்றைக்கு வரைக்கும் அது இருந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம வையாபுரி ஐயாலாம் தமிழ் படிக்கணுமா, நீங்க வேற எந்த நூலை வேணாலும் எடுங்க, ஆனா முதல்ல சோணசைல மாலையை படிச்சிருங்க, அப்பந்தான் உங்களுக்கு தமிழ் வரும் அப்படின்ற மாதிரி ஆணித்தரமாக இது பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு நிறைய சான்றோர்கள் அதை சொல்லி இருக்கிறாங்க. அதை நம்ம நிறைய ஆடியோஸ்ல இன்னும் நம்ம அதை பாக்குறோம். ஆக தமிழ் கற்க வேண்டும், அதுவும் ஆழமா கற்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா சோணசைல மாலை தான் நமக்கு ஒரே ஒரு மருந்து என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா சோணசைல மாலையில நீங்க என்ன மாதிரி கேட்குறீங்களோ, விருப்பப்படுறீங்களோ, அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க தெரியுமா, புஃபே சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு சோணசைல மாலை நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். காரம் வேணுமா இருக்கும், புலம்புறது வேணுமா இருக்கும், இனிப்பு வேணுமா இருக்கும், என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ 6 சுவையும் நமக்கு அற்புதமாக ஒரு பந்தியில் வைத்து பரிமாறினால் எப்படி இருக்குமோ அதை அப்படியே சோணசைல மாலையில் நாம் பார்க்கலாம். சரி, இப்ப அடுத்த கேள்வி வரலாம். இது என்ன சோணசைலனே கைலை நாயகனே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதுல பாருங்க, 2 இடத்துலயும் மலையே லிங்கம். தனியா எங்கேயாவது லிங்கம் இருக்கா அப்படின்னா கிடையாது. சோணசைலனா பார்த்தாலும் மலைதான், கைலை நாயகன்னு பார்த்தாலும் மலைதான். கையிலையாவது தூரமா நின்று தரிசிக்கணும், பக்கத்துல போக முடியாது. ஆனா நம்ம சோணசைல சோணசைலத்தை பக்கத்திலேயே போய் கட்டி பிடிச்சு உருளலாம். அந்த அளவுக்கு எளிவந்த பிரானா நம்ம பக்கத்திலேயே உட்கார்ந்துடுறாரு. அப்படிப்பட்ட தொடும் தூரத்தில் இருக்கக்கூடிய இலிங்க வடிவம். இதுல என்ன ஒரு அழகு சிறப்பு அப்படின்னா, முரண்னு சொல்லியாச்சுனாலே நம்ம சிவபெருமான் தான். ஏதாவது ஒண்ணு, அதாவது ஆங்கிலத்துல கான்ட்ரடிக்ஷன்னு சொல்லுவோம். ஒரு விதத்துல ஒரு மாதிரி இருந்தா அதுக்கு அப்படியே எதிர்பதமாக இருப்பாரு. ஒரு பக்கம் ஆணா இருந்தா இன்னொரு பக்கம் பெண்ணாக இருப்பாரு. ஒரு பக்கம் நதியை வச்சிருந்தாருன்னா இன்னொரு பக்கம் தீய வச்சிருப்பாரு. எப்படிப்பட்ட சாமியா சாமின்னு கேட்கறவங்க மண்டை பிச்சுக்கிற அளவுக்கு அவர் முரண் என்று சொன்னால் அது நம்ம சாமிக்கு தான் எடுத்துக்காட்டு. அதே மாதிரி இங்க பாருங்க, ஒரு மலை பனிமலை, இன்னொரு மலை நெருப்பு மலையா நிற்கிறாரு. இதுல இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, மற்ற கோயில்கள்ல எல்லாம் கருவறையை விட்டு வெளியில தான் அந்த பிரகாரத்தை சுத்தி வரணும். ஆனா சோணசைலத்துல பாருங்க, நீங்க சுத்தி வர்றதே கருவறை தான். ஏன்னா இலிங்கம் தானே அது. அப்ப நீங்க சுத்தி வர்றதே கருவறைக்கு உள்ளேயே சுத்தி வரீங்க. ஆனா நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி நினைச்சிட்டு சுத்தி வர்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு நின்னா விரல் விட்டு எண்ணிடலாம். அண்ணாமலையார நாம வலம் வரும்போது கருவறையை சுத்தி வருகின்றோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் அடுத்த தடவை நாம வலம் வரும்போது அந்த அனுபவமே தனியாக இருக்கும்.
இப்ப நமக்கு ஒண்ணு கேட்கலாம், ஏங்க சோணசைலத்தை சொல்றீங்க, கைலை நாயகனை சொல்றீங்க, அப்ப மத்த மலைங்கள்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கு கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் சோணசைல மாலையிலேயே பதில் வச்சிருக்கிறாரு. 99வது பாடல்ல இப்படி அழகா சொல்றாரு. ஓவுரு மனை செய்பவர் கொள மரம் தாங்கும் ஓங்கல்கள் நாண உன்னினர்க்கு தாவுரும் உயர் வீடு அளித்தருள் சோண சைலனே கைலை நாயகனே. மற்ற மலைகள்லாம் என்னப்பா செய்யுது அப்படின்னா, இந்த பிறவியில வசிக்கிறதுக்கு வீடு வேணும்ல, அப்ப வீடு வேணும்னா அதுக்கு மரக்கட்டைகள் வேணும்ல, அந்த மரக்கட்டைகளை கொடுக்குது மற்ற மலைகள்லாம். ஆனா எங்க சோணசைலன் எப்படி இருக்கிறான் தெரியுமா அப்படின்னா, அடுத்த பிறவின்னு ஒண்ணு இல்லாத அளவுக்கு வீடை கொடுக்குறான். இந்த மலைகள் இங்க உள்ள வீடை தான் கொடுக்குது, ரெண்டும் வீடு தான். ஆனா ஒண்ணு இம்மை வீடு, இன்னொன்னு மறுமை வீடு கொடுக்குது அப்படின்னு சொல்லி நினைக்க முக்தி தரும் அண்ணாமலையாரை மிக அழகாக இதை விட புகழ்ந்து சொல்ல முடியுமா அப்படின்னு தெரிய முடியாத அளவுக்கு அந்த அந்த சிறப்பை யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு வீடு தானப்பா வேணும், என்ன வீடு வேணுமோ அதை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி திரு அண்ணாமலை இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு சிறப்பு இந்த மலைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஆலயத்துக்கும் திருத்தலத்துக்கும் நாம சென்றோன்னு வைங்களேன், மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு 3 சொல்லுவாங்க. இந்த 3மே இருக்கும். நீங்க இப்ப இங்க இருந்து திருவாரூர் போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திருவாரூர் போறீங்க அப்படின்னா முதல்ல ஊருக்குள்ள போவோம், தலம். அதுக்கப்புறம் அங்க உள்ள தீர்த்தம், அதுக்கப்புறம் தான் நாம மூர்த்திய பார்க்க போக முடியும். இதுதான் நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும். ஆனா அண்ணாமலையில மூர்த்தி தலம் தீர்த்தம் எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. நீங்க உள்ள ஊருக்குள்ள போன உடனே அவரு ஜெகஜோதியா தெரிகிறாரு. அப்போ தலம் தெரிஞ்சு போச்சா? மூர்த்தி எங்கன்னா அவரே தான் மூர்த்தி, தீர்த்தம் எங்கன்னா அங்கிருந்து வர்ற தண்ணி தான் தீர்த்தமும் கூட. அப்ப தனியா பாகுபாடு பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு மூர்த்தியாகவும் தலமாகவும் தீர்த்தமாகவும் இருக்கக்கூடிய மலை நம் அண்ணாமலை என்பதை மிக அழகாக நமக்கு வைத்து சொல்லுவார். இந்த தலத்தோடைய சிறப்புன்னு பார்த்தா சொல்லிக்கிட்டே போகலாம். நாம சொன்ன மாதிரி அதுக்கே ஒரு 2 நாள் கிட்ட நம்மளுக்கு தேவைப்படும். சுருக்கமா சொல்லணும்னாலே நமக்கு மூச்சு வாங்குது. 24 ஏக்கர். இந்த மலையோடைய பழமை எத்தனை வருடங்கள் அப்படின்னு பார்த்தா டாக்டர் பீர்பல் என்பவர் ஆராய்ச்சி செய்து சொல்கின்றார், 2,60,000 வருடங்கள் பழமை வாய்ந்த மலை, அதற்கு மேலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. 2,60,000 வருடங்கள் பழமை வாய்ந்த மலை. யோசிச்சு பாருங்க, 2,60,000 வருடங்கள் எவ்வாறு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தலத்துல 6 பிரகாரங்கள், 9 கோபுரங்கள், 106 மண்டபங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார், 1000 தூண்கள், 14 கிலோமீட்டர் மலைவள பாதை. அப்பப்பப்பா, அதான் சொன்ன மாதிரி அந்த தலத்தோடைய சிறப்பை சொல்றதுக்கே நமக்கு ஒரு காலம் வேணும். சுருக்கமா சொல்லணும், சுருங்க சொல்லணும் அப்படின்னா பஞ்சபூத தலங்கள் என்று சொல்லப்படுவதில் எரியின் தலமாக இருக்கின்றது. அதே நேரத்துல 64 சிறப்பு தலங்கள் சொல்லுவாங்க, அதிலும் திரு அண்ணாமலை இருக்கின்றது. அதை சுருக்கமா சொல்லி 16ஆக சொல்ற வழக்கம் இருக்கு, அதுலயும் திரு அண்ணாமலை வருகின்றார். அதையும் சுருக்கி நம்ம ஆளுங்க 5ன்னு சொன்னாங்க, மரபு. அதாவது நமக்கு இன்னைக்கு தெரியும் மண் தலம், பஞ்சபூத தலங்கள் என்று சொல்லப்படுவதிலையும் அது வந்துடுது, 5ன்னு சொல்றதுலயும் அது அடங்கிடுது. ஆக அண்ணாமலை என்று சொல்லப்படுவது எப்படி நீங்க விரிச்சாலும் சரி தொகுத்தாலும் சரி அதுல உங்களுக்கு திரு அண்ணாமலை இருக்கின்றது. இப்படிப்பட்ட திருத்தலங்கள் அப்படின்னா சைவத்துல இருக்கிற நாம அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்போம், இவ்வளவு சிறப்பு உடைய மலையா, அப்ப அதுக்கு எத்தனை திருப்பதிகங்கள் இருக்கு, எத்தனை பதிகங்கள் இருக்கு, என்னென்ன பதிகங்கள் சொல்லுங்களேன், நாங்க இப்போ உட்காந்து படிக்கிறோம் அப்படிங்கிற அடுத்த கேள்விதான் எந்த ஒரு சைவனுக்கும் வரும். உங்களுக்காக பதில், உண்ணாமுலை என்று ஆரம்பிக்கக்கூடிய முதல் திருமுறையில் இருந்து 10வது திருப்பதிகம் திருஞான சம்பந்தர் அருளி செய்தது. பூவார் மலர் கொண்டு என்று முதல் திருமுறையில் 69வது திருப்பதிகம், இதுவும் திருஞான சம்பந்தர் அருளி செய்தது. ஓதி மாமலர்கள் வட்டணையம் பட்டி ஏறு என்பது அனைத்தும் நமக்கு திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்ததாக 5 பதிகங்கள் கிடைத்திருக்கு. கண்டிப்பா நம்பி ஆரூரர் பாடியிருப்பாரு. ஏன்னா இது நடுநாட்டு தலம். நம்பி ஆரூரர் நடுநாட்டை சேர்ந்தவர், அவர் பாடாம இருந்திருக்கவே மாட்டாரு. இன்னொன்னு, அவருடைய வைப்புத்தல பதிகமாட்ட அண்ணாமலை வருகின்றது. அப்ப கண்டிப்பா நம்பி ஆரூரர் பாடியிருப்பாரு. நம்மளுடைய வினை காரணமாக நமக்கு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அப்பர் பெருமான் இலிங்க புராண குறுந்தொகை என்று தனியா ஒரு திருப்பதிகம் பாடியிருக்கிறார்.
சரி, அப்ப 5ல 5 1 6 வைப்பு தலங்களா ஒரு 2 3 பதிகம் இருக்கு அப்படின்னு நாம கணக்கு எடுத்தோம்னா சிவபிரகாசர் பாருங்க ஓங்கி அரைகிற மாதிரி ஒரு பதில் சொல்றாரு. இங்க பாருப்பா, பூம்பொழில் புகழிக்கு இறைவன் நானிலம் சேர் புண்ணிய தலங்களில் அடைந்து தாம் புனை பதிகம்தொறும் புகழ் சோணசைலனே கைலை நாயகனே. புகழி வேந்தன்னு சொல்லக்கூடிய காழிப்பிள்ளையார் இருக்கிறாரு இல்லையா, நம்ம திருஞான சம்பந்தர் இருக்கிறாரு இல்லையா, அவர் எத்தனை பதிகம் பாடியிருக்கிறாரு? அவர் பாடியிருக்கிற எல்லா பதிகமும் அண்ணாமலைக்கு உரியதுப்பா அப்படின்னு நமக்கு சொல்லி, திரு அண்ணாமலைக்கு 5 பதிகங்கள் 6 பதிகங்கள்னு கணக்கு போடாதீங்க, காழிப்பிள்ளையார் பாடினது அனைத்துமே அவருக்குள்ளது அப்படின்னு. இந்த ஒரு கணக்கை வச்சு நாம பார்த்தோம்னா அப்பர் பெருமானோடையதுல நிறைய பாடல்கள்ல அடிமுடி தேடிய படலம் வருகின்றது. நம்பி ஆரூரர்ல 64 பதிகங்கள்ல வருது. அப்ப அண்ணாமலையாருக்கு எத்தனை பதிகங்கள் பாருங்க இல்லையா? இந்த ஒரு கணக்குல நாம பார்க்கும்போது 8வது பாடல் காழிப்பிள்ளையாரோடதுல 8வது பாடல் கைலை நாயகனை பத்தி இருக்கும். 9வது பாடல் சோண சைலனே அவரை பத்தி இருக்கும். ஆக அடிமுடி தேடிய படலத்தையும் ராவணனுடைய குறிப்பு என்பதையும் வைத்து சோண சைலனே கைலை நாயகனே என்ற அந்த சொற்றொடரை நம்ம கற்பனை களஞ்சியத்திற்கு கண்டிப்பாக காழிப்பிள்ளையார் தான் கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் என்பது இதில் இருந்தே திண்ணமாக தெரிகின்றது. சரி, அது என்ன அடிமுடி தேடிய வரலாறு? அவங்களுக்கு ஏதாவது கிடைச்சிச்சா? சாமி கண்ணில் காமிச்சாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சுன்னா அதுக்கு நம்ம கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் சோணசைல மாலையில 25வது பாடல்ல பதில் சொல்றாரு. சாமி எப்படிப்பட்டவர் நம்ம சிவபெருமான்னா, நான் வரேன், நான் பாக்குறேன், ஸ்பெஷல் டிக்கெட் 1000 ரூபா கொடுத்து நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னா அங்க காட்சி கொடுப்பானா? நான் காட்சி கொடுக்க மாட்டான். நான் IAS படிச்சிருக்கேன் தெரியுமா, என்ன மாதிரி யாருமே இந்த உலகத்துல படிச்சது இல்லை தெரியுமா, எந்த பெரிய பட்டம் வேணாலும் சொல்லுங்க, அவ்வளவு பட்டத்தையும் நான் வச்சிருக்கேன் தெரியுமா, எனக்கு சாமி நான் இப்பவே தான் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா வெறும் இலிங்கத்தை தான் பண்ண முடியும், சாமியை பண்ண முடியாது. எதை வச்சு நாம சாமி அணுக முடியும் அப்படின்னா அன்பை வச்சு மட்டுமே அடைய முடியும் அப்படிங்கிறது நம்ம 4 பெருமக்களும் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு தாரக மந்திரம். அதை அப்படியே உள்வாங்கி நம்ம கற்பனை களஞ்சியம் சொல்றாரு பாருங்க. நந்து கைத்தலத்து நாரணர்க்கு, அதாவது நாராயணன் என்று சொல்லப்படுபவர் கையில அழகான ஒரு சங்கு இருக்கு, வெண் சங்கம். எங்க சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா சங்கநாதம். அயர்க்கு நவமணி கரக நீர் இருக்கின்றது. ஏன்னா படைத்தல் தொழிலுக்கு கையில அந்த கரக நீர் என்று சொல்லப்படுது. அதுவும் நவமணிகள் பொருத்திய அந்த கமண்டலம் கையில இருக்கு. இது ரெண்டும் இருக்குல்ல, ஒருத்தர் அபிஷேகம் பண்ண, ஒருத்தர் சங்குநாதத்தை எழுப்ப, சாமி அங்க டபாக்குன்னு காட்சி கொடுத்திருப்பாரு, விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நந்து கைத்தலத்து நாரணர்க்கு அயர் நவமணி கரக நீர் இருந்தும் மைந்துர குறித்தும் ஆட்டியும் காண்பான் மதித்திடாது உன்னை எதிர்த்திலரே என்று, பெருமானே உன்னை ஏன் எதிர்ந்திலரே என்று, உன்னை ஏன் இப்படி உன்கிட்ட போட்டிக்கு நிக்கிறாங்க, உன் காலில் விழுந்தா நீ காமிச்சிட போறியே அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்யறாரு. இல்லைன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு அதாவது நம்ம சொல்லுவோம்ல, டிப்ஸ் கொடுங்க, ஏதாவது நான் பண்றதுக்கு ஒரு டிப்பு கொடுங்க, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுங்க, ஒரு குவிஸ் எல்லாம் எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு க்ளூ நமக்கு இங்க கொடுக்குறாரு. தமிழ்ல அதுக்கு குழுவு என்று பெயர். அது வேர்ச்சொல், அதுதான். அதை அப்படியே எடுக்கிறாரு. எடுத்துட்டு இல்லைன்னா இவங்க இன்னொரு வேலை பண்ணியிருக்கலாம்ப்பா, என்ன தெரியுமா, வீடுறும் கவரி கீழ் விழ உரல் கார்மிசை அனம் பன்றி தாம் மாறி தாடலை துருவ அடைதல் நேர் சோன சைலனே கைலை நாயகனே. என்ன செய்திருக்கணும் அப்படின்னா, என்ன பண்ணாங்க, ஒருத்தர் பன்றி அவதாரம் எடுத்தாரு, இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, அன்னமா தானே எடுத்தாரு, அன்ன பறவையா தானே எடுத்தாரு. பன்றினா எங்க போகும், காட்டுக்குள்ள போகும். அன்னம்னா எங்க போகும், தாமரையை தேடி போகும். இவங்க என்ன பண்ணாங்க, மாத்தி போயிட்டாங்கப்பா. பன்றிய அவதாரம் எடுத்தவரு பெருமானுடைய சடாமுடி காடு மாதிரி இருக்குல்ல, அங்க போயிருக்கணும். அன்னமா அவதாரம் எடுத்தவரு திருவடி மலரை தேடி கீழே போயிருக்கணும். மாத்தி போயிட்டாங்கய்யா, அதனால அவங்களால பார்க்க முடியல. அதாவது அந்த கற்பனைய இப்படியும் கற்பனை செய்ய முடியுமா அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது பன்றி ஒரு காட்டை தேடி போகும், அன்னம் என்பது தாமரையை தேடி போகும் என்பது உலக இயற்கை. ஆனா அது அப்படியே இந்த நிகழ்வுல பொருத்தி நமக்கு, ஏன் அப்படி நம்ம செய்திருக்க கூடாது, இவங்க இப்போது செய்து பாருங்களேன், அப்படியாவது உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு குழு கொடுக்குறாரு அங்க. சரி,
இவ்வளவு நடக்குது இல்ல, இவ்வளவு கலையபுரம் அங்க நடக்குது இல்ல, ஏன் சாமி மலையா நிக்கணும்? இந்த ஒரு கேள்வி வரும்ல. ஏன்னா மறைக்கணும் அப்படின்னா வேற என்ன மாதிரி வேணாலும் எடுத்திருக்கலாம்ல. ஏன் மலையாக வந்தாரு நம்ம சாமி அப்படிங்கிறதுக்கு அழகான ஒரு 2 பாடல் சொல்றாரு. அதாவது என்னன்னா, சிவம் உறையும் இல்லம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கைலாயம். அது ஒரு மலை. அவருக்கு ஆயுதமாக இருந்தது எது? மலை. அவருடைய மாமன் யாரு? மலை. இன்னும் எனத்தோட தானப்பா சேரணும், வேற வழி இல்லைல்ல, அதனால பொருத்தமா இருக்கும்னு சொல்லிட்டு இவரு மலையா நின்னாராம். பயிலும் ஆலயம் ஓர் சைலம், ஓர் சைலம் பகைப்புலன் முறுக்கும் கார் முகம் ஓர் சைலம், மாதுளன் ஆமெனக்கொளும் சோன சைலனே கைலை நாயகனே அப்படிங்கிறாரு. அது மட்டும் சொல்லி முடிச்சவரு அடுத்தது சொல்றாங்க, கோவினம் புறப்ப குன்றம் அன்று எடுத்த குன்றம், அம்பு ஆடக குன்றம், தாவில் நம் சிலை என்று எடுத்திடும் சோன சைலனே கைலை நாயகனே. வில்லா எடுத்தது எதுனா ஆடக குன்றம், மேரு என்று சொல்லப்படுவது. அதான் முதல்ல சொன்ன பாட்டிலையும் வந்து ஆயுதமாக இருக்கிறது மலைன்னு சொல்றாரு, மேரு மலை. அதுக்கு வில்ல அம்பா வச்சது எது அப்படின்னா கோவர்தன மலையை எடுத்த மலையை தான் அம்பா வச்சாரா. எல்லாமே அவரை சுத்தி மலையா இருக்குப்பா, அப்ப அவர் மட்டும் மலையா இல்லைன்னா எப்படி? அப்ப மலையாத்தானே மாறி ஆகணும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து மலையா இருக்கிறாராம். அதோட ஒரு நயம் சொல்றாரு பாருங்க. ஆங்கிலத்துல நாம சொல்லுவோம் அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கண் பார்வையில கொஞ்ச நாள் ஏதாவது ஒரு பொருளோ ஒரு ஆளோ இல்லை அப்படின்னா அவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவோம், இல்ல அந்த பொருளை நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவோம். இது வந்து உலக இயற்கை. அதான் அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிலரு கண்முள்ளால லிங்கமா நின்னாத்தான் தரிசனம் செய்வாங்க, இல்லைன்னா மறந்து போயிடுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருவதற்காக மலையா நிக்கிறாராம். மலையா நின்னாக்க கூட பார்த்த உடனே ஆமா நான் அண்ணாமலையாரு அரோகரா அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா. எங்க அவங்க மறந்துட்டா கூட அவங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக ஓங்கி அங்க வந்து ஒரு மலையா நிக்கிறாராம். அப்படிப்பட்டவர்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருவது போல 100வது பாடலை இப்படித்தான் அவர் முடிக்கின்றார். நேரணி கதியை மறந்தவர் கண்டு நினைந்துரமிக்க பேரருளால் தாரணி முழுதும் தோன்றிடும் சோன சைலனே கைலை நாயகனே என்று சொல்லுகின்றார். அப்ப நினைவூட்டுவதற்காகவும் அவர் வந்து இப்படி நிற்கின்றார் அப்படிங்கிற குறிப்பு. அதாவது இப்படியெல்லாம் ரசிக்க முடியுமா, இப்படியெல்லாம் ஒரு மலையை வருணிக்க முடியுமா அப்படின்னா அதற்கு வேற ஒரு நிலைப்பாட்டுக்கு போகணுங்கிறது தான் நமக்கு இதுல இருந்து புரிகின்றது. இலக்கியம்னாலே கற்பனை வேணும் இல்லையா. கற்பனைனா என்ன கற்பனை அப்படின்னா மலையை வச்சே வருவோமே. அடுத்தது வரும், சரிங்க இது கல்மலையா இல்லைன்னா எரிமலையா? நீங்க முதல்ல சொன்னீங்க எரிமலைன்னு, இப்ப சொல்றீங்க கல்மலைன்னு, எது உண்மை அப்படின்னு யாராவது கேட்டாக்க சாமி சொல்றாராம், இல்லப்பா இல்லப்பா இது எரிமலை தான், இது எரிமலை தான். அப்ப நாம வந்து எரிமலைன்னா புகை இருக்கணுமே அப்படின்னு நாம ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா. அதுக்கு சாமி என்ன பண்றாராம், மேகத்தை கரு மேகத்தை அப்படியே மேல பறக்க விடுறாராம். அதை பார்த்து அப்படியே புகை மாதிரி தெரியுதாம். அப்ப நமக்கு வந்து நம்மளுக்கு ஓகே சரி இது வந்து மலை, நமக்கு வந்து எரிமலை, மேல வந்து புகை போகுது பாருங்க அப்படின்னு நாம வந்து திருப்தி அடைஞ்சுக்குவோமா. இப்ப தெரியுது ஏன் நம்ம டிவி விளம்பரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சு அது இதுன்னு போட்டு எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க இல்லையா. இப்ப வந்து இந்த நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா பெயிண்ட கலக்கி ஊத்தி, ஏன்னா அது அழகா தெரியணும் வீடியோக்குன்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி ஜிகினா வேலையெல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் எங்க இருந்து இந்த ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம கற்பனை களஞ்சியம் தான் கொடுத்திருக்கிறாரு. இந்த 60வது பாடல்ல இருந்து எடுத்திருக்கிறாங்கிறது நல்லா தெரியுது. அப்ப சாமி வந்து நிஜமாவே இது எரிமலை தான்ப்பா அப்படின்னு சொல்றதுக்காக புகைய மேல விடுறாராம். அது என்ன புகைன்னா மேக வடிவத்துல கொண்டு வந்து விடுறாராம். மேகங்கள் அப்படியே தவழ்ந்து போற மாதிரி வச்சு, பாத்தியா நான் சொன்னேன்ல இது எரிமலை தான், பாத்தியா கல்மலை இல்ல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து அழகாக காட்டுகின்றாராம். அடுத்த தடவை சோன சைலம் போகும்போது அந்த இடத்துல அந்த கரிய மேகங்கள் பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பா இதுதானே ஞாபகத்திற்கு வரும் இல்லையா. தனது 9வது வயதுல இந்த நூலை அவர் இயற்றியதாக குறிப்பு வருகின்றது. யோசிச்சு பாருங்க, 9வது வயதுல இதை அவர் எழுதுகின்றார். இதுல என்னன்னா இதையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு தான் நம்ம வெள்ளியம்பல தம்பிரான் கிட்ட அவர் போய் சீடரா சேர்றதுக்கு போறாரு. அப்ப சொல்றாரு, சாமி எனக்கு வந்து மேல் இலக்கணம் சொல்லி தரணும்னு போறாரு.
மேல் இலக்கணம்னா அப்போ உனக்கு வந்து மத்த இலக்கணம் சாதாரண இதெல்லாம் தெரியுமா? எங்க கூணு ஆரம்பிச்சு கூணு முடிக்கிற மாதிரி ஊருடையான்னு ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம், ஒரு வெண்பா எழுது பார்க்கலாம் அப்படின்னு அவர் ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கிறாரு. இப்படிங்கிறதுக்குள்ளால எழுதிடுறாரு. குடக்கோடு வானெயிறு கொண்டார்க்கு என்று ஆரம்பிக்கும். நாம இந்த பாட்டெல்லாம் நிறைய சிந்திச்சிருக்கோம், அதனால அதுக்குள்ள போகல. ஆனா எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, வெள்ளியம்பல தம்பிரான் இதை கேட்டுட்டு, எப்பா உனக்கு என்னால சொல்லித்தர முடியாதுப்பா, உனக்கு எத்தனை தம்பிங்க கூட வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. எனக்கு 2 தம்பிங்க கூட வந்திருக்கிறாங்க, அந்த 2 தம்பிங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நீ வேணா பக்கத்துல இருந்து கேட்டுக்கோ, உனக்கெல்லாம் என்னால சொல்லித்தர முடியாதுன்னு வெள்ளியம்பல தம்பிரானே விட்டுடுறாராம். அந்த அளவுக்கு தமிழ் ஞானம் படைத்தவர் அப்படிங்கிறதுனாலதான் 9வது வயதுல இதை எழுத முடிஞ்சது அவரால். அப்ப என்ன சரிமா சொல்றாரு, இவர் வந்து அப்பந்தான் மலைவலம் வந்துட்டு இருக்கிறார். வரும்போது அவர் அந்த 100 பாடல்கள் பாடுறாரு. எப்படி மலைவலம் வர வேண்டும் என்று நமக்கு இன்றைக்கும் சொல்லி கொடுக்கிற மாதிரியான பாடல்களை அமைக்கின்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த நூல்ல நிறைய சித்தாந்த கருத்துக்கள், அப்புறம் வந்து உருக்கம் தரக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே இருந்தாலும், நாம வந்து இன்னைக்கு நேரம் காலம் கருதி ஏற்கனவே நம்ம எல்லாம் ஆழமா சிந்திச்சிருக்கிறோம். ஆனா ஒரு சுருக்கமா ஒரு மேலோட்டமான பார்வை. ஆனா கண்டிப்பா இந்த நூலை எடுத்து நீங்க அந்த 100 பாடல்களையும் படிச்சு பாருங்க. சில இடங்கள்ல அழுக வரும், சில இடங்கள்ல சிரிப்பு வரும். நவரசம்னு சொல்லுவோம்ல, அந்த நவரசத்தையும் உங்களை உணர வச்சிருவாரு. அப்படிப்பட்ட ஒரு நூல் தான் இது. எப்படி மலைவலம் வர வேண்டும் என்பதை 15வது பாடல்ல சொல்றாரு பாருங்க. கருத்திடை நினது கருணைமா மேனி கண்டு, கருத்திடை என்னுடைய மனசுல உனது கருணைமா மேனி கண்டு எழுந்து கை, அதாவது தனது கையை தலைக்கு மேல கூப்பிட்டு 5 எழுத்தை நா இயம்ப சிரத்தினில் அமைத்த கரத்தோடு நினையான் தினம் வலம் புரியுமாறு அருள. 1 நாள் 2 நாள் இல்ல சாமி, இப்ப பண்ற மாதிரி மார்கழி மன்னிக்கணும் கார்த்திகை மாசத்துக்கு மட்டும் பண்றது இல்ல சாமி, பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு மட்டும் இல்ல சாமி, நான் தினம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதை சொல்றாரு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி மலைவலம் வர வேண்டும் என்று சொல்லிட்டாரா? சரி, இப்படி ஒருத்தர் மலைவலம் வந்தா அதனால என்ன, அப்படி வருபவர்களுக்கு என்ன என்ன மேன்மை, அவர்களுடைய மேன்மை என்னன்னு சொல்றாரு பாருங்க. கூம்புரு கரமும் மலர்ந்திடும் முகமும் கொண்டு நிந்தனை வலம் புரிவோர் மேம்படு சரண மலர் பொடி மேனி மேல் படின் பவம் பொடிப்படுவேன். இப்படி 5 எழுத்தை சொல்லி தலைக்கு மேல் தனது கைகளை கூப்பி கருத்திடை உன்னை வைத்து மலையை வலம் வருபவர்களுடைய திருவடியில இருந்து வர்ற அந்த துகள் இருக்குல்ல, அது என் மேல பட்டா கூட போதும், என்னுடைய பிறவி என்று சொல்லப்படுகின்ற அந்த பவம் பொடி பொடியா போயிடும் சாமி, அவங்க காலில் இருக்கிற தூசி என் மேல பட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மலை வலம் வருவது எப்படி வர வேண்டும், எப்படி வந்தால் அதன் பலன் கிடைக்கும் என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்றார். இந்த அளவுக்கு ஒரு ஆழமான குறிப்போட நாம ஏதாவது ஒரு பாடலை பார்க்க முடியுமா அப்படின்னா சந்தேகம்தான். ஏன்னா மலை வலம் வருவது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு நாங்களும் மலை வலம் வந்தோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சுதே ஒழிய, உண்மையாகவே இந்த உணர்வுகளோடு பண்ணினாதான் நமக்கு வந்து அதோடைய பலன் கிடைக்கும் அப்படிங்கறதான் சொல்றாரு. அதாவது மலை வலம் வரணும் எல்லாரும் போறாங்க, நானும் போறேன், வேண்டிக்கிட்டேன் போறேன், போகும்போது அப்படியே ஒரு இடத்துல சாப்பாடு கொடுக்குறாங்க, சரி வாங்கி சாப்பிட்டுக்குவோம், கால் வலிக்குது கொஞ்சம் உட்காந்துக்குவோம், அப்படியே ஏதாவது ஒரு பாட்டு பேசிக்கிட்டே போவோம், வீட்டுல நடக்கிற கதை, மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை, மருமக கொடுமை, இது அது இது அதுன்னு ஏனோ வேண்டாத்தனா பேசிக்கிட்டு நாம போனோம்னா போறதுக்கான பலனே இல்லையே. அததான் அவர் சொல்றாரு, கருத்திடை நினது கருணை மாமேனி வைக்கணும். என்னுடைய கருத்து என்று சொல்லப்படுகின்ற சித்தத்துல, மனசுல கூட கிடையாது, புத்தியில கூட கிடையாது, என்னுடைய சித்தத்துல வைக்கணும். கைகள் என் தலைக்கு மேல கும்பிடணும். என்னுடைய நாக்கு 5 எழுத்தை தவிர, நம்பி ஆரூரர் சொல்லுவாருல்ல, எனக்கு எல்லாம் நான் மறந்தா கூட என் நாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் சாமி உன்னுடைய நாமத்தை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி மலை வலம் வர வேண்டும் என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். சரி, கற்பனை களஞ்சியம் என்று சொன்னாலே நயம் சொல்லாம நாம எங்கேயாவது போக முடியுமா? இப்ப நயத்துக்கு பத்தி ஒரு குறிப்பை சொல்லுவோம். சாமி கிட்ட போய் சண்டைக்கு நிக்கிறாருங்க நம்ம கற்பனை களஞ்சியம். என்ன மாதிரி சண்டைக்கு நிக்கிறார் தெரியுமா? இங்க பாரு சாமி, நான் உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா நீ எனக்கு அருள் செய்ய மாட்டேங்கிற, பொய் சொல்றவங்களுக்கெல்லாம் நீ அருள் செய்துட்டு இருக்கிறிய, நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு.
சாமி மண்டையை பிச்சுக்கிறாரு. நீ என்னத்த உண்மையை சொன்ன, அவங்க என்ன பொய் சொன்னாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு நிக்கிறாரு. அருமையான ஒரு பாட்டு பாடுறாரு பாருங்க. அருங்கவி வாத ஊரனே, நமக்கு தெரியும் திருவாசகத்தை பத்தின குறிப்பு. அருங்கவி வாத ஊரனே முதலானோர் எல்லாரும், அருளாளர்கள் எல்லாரும், அன்பிலேன் என்றது வேண்டி இறங்குதல் பொய்மை, அன்பிலேன் என யான் இயம்பலே மெய், எனக்கு அருள் செய் அப்படின்னு கேட்கிறாரு. மாணிக்க வாசகர் அன்பில்ல அன்பில்ல அன்பில்லன்னு புலம்புறாரு. ஆனா அது பொய்ன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு நீ இறங்குற. ஆனா அன்பில்லைன்னு நான் உண்மையத்தானே சொல்றேன். அப்போ உண்மைய சொல்ற எனக்குத்தானே நீ இறங்கணும் அப்படின்னு ஒரு நயத்தாக வைக்கிறாரு. என்னன்னா, அவர்கள் சொன்ன அந்த குறிப்பு, அதாவது நால்வர் மேல் இவர் கொண்ட பக்தியும் அன்பும் அலாதியானது. நால்வர் நான்மணி மாலையில பாத்தீங்கன்னா, கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் நம்ம மாணிக்க வாசகருக்கு எடுத்திருந்த யாப்பு எப்படிப்பட்ட யாப்புன்னா, விரித்து 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 சொல்ற அகவலை எடுத்தாரு. எவ்வளவு நீளம் வேணாலும் போகலாம். அப்படியே புகழ்ந்து தள்ளி இருப்பாரு வாதவூர் பெருமானு. நால்வர்கள்ல வாதவூரர் மேல் இவருக்கு ஒரு தனி அன்பு இருந்ததாக சான்றோர்கள் சிலர் சொல்லி கேள்விப்பட்டது உண்டு. காரணம் என்னன்னா, அவரும் இவரும் வீர சைவர் மரபு அப்படிங்கிற ஒரு குறிப்பு ஏதோ சொன்ன ஞாபகமும் இருக்கு. சரியாக தெரியல எதுவா இருந்தாலும். ஆனா என்னன்னா, இவருக்கு வாதவூர் பெருமான் மேல ஒரு தனி அன்பு இருந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பாட்டும் எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்ல, இவரு சொல்றாரு, அது மட்டும் இல்ல சாமி, மத்தவங்க உலகத்துல இருக்கிற நால்வரை விட்டுடுங்க, இந்த உலகத்துல இருக்கிற சித்தர்கள் யாரா இருந்தாலும் அவங்களும் எல்லாமே இல்லாததுதான் சொல்றாங்க. ஆனா நீ அவங்களுக்கு அருள் செய்யற. என்னப்பா சொல்ற அப்படிங்கிறாரு சாமி. அவர் சொல்றாரு, வேலையம் துகில் சூழ் மலர்தலை உலகின் மெய்யினை பொய்யெனும் அவர்க்கே ஏல அருள்வது அன்றி மெய்யினை மெய்யெனும் எனக்கு அருள் புரிந்திடாயோ. இந்த உடல் என்பதற்கு என்ன பெயர்? மெய் தானே. இந்த உடம்புக்கு என்ன பெயரு? நாம சொல்லும் போது சுத்தமான தமிழ்ல மெய்ன்னு தானே சொல்றோம். இந்த மெய்ய நான் மெய்யின்னு சொல்றேன், எனக்கு ஏன் நீ அருள் செய்ய மாட்டேங்கிற? ஆனா அருளாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க? இந்த மெய்ய பொய்யுங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீ அருள் செய்யறிய, எந்த விதத்துல நியாயம்? சாமி கிட்ட போய் எப்படி சண்டைக்கு நிக்கிறாரு பாருங்க. அவங்க அன்பில்லைன்னு சொல்றாங்க, அவங்களுக்கு போய் அருள் செய்யற. அவங்க மெய்ய பொய்யுங்கிறாங்க, அருள் செய்யற. நான் உண்மையத்தானே சொல்றேன், எனக்கு ஏன் அருள் செய்ய மாட்டேங்கிறேன்னு அங்க போயிட்டு சட்டம் பேசிட்டு இருக்கிறாரு சாமி கிட்ட. சாமி கேட்டுட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அடுத்தது ஒண்ணு சொல்றாரு பாருங்க. இவருக்கு என்னன்னா, எனக்கு அருள் வேணும். முக்கியமா இதுல பாத்தீங்கன்னா, சாமி கிட்ட போயிட்டு சாமி எனக்கு அருள் கொடுக்கணும், அதுக்காக டக்கர் அடிக்கிறாரு, சண்டை போடுறாரு, கொஞ்சிறாரு, கெஞ்சுறாரு, மிஞ்சுறாரு, மெஞ்சுறாரு, எல்லாம் பண்றாரு. அடுத்தது சொல்ற, யாவுமாம் உமை உண்ணாமுலை பால் ஈந்து பாட செய்யாய் எனினும் மேவு மாதுயர் செய் சூலை நோய் எனினும் விடுத்து நிற்பாடுமாறு அருளாய். எனக்கு ஒன்ன பாடணும் சாமி, எனக்கு ஒன்ன பாடியே ஆகணும். சரி, உமை அம்மையோடைய பால் தான் உனக்கு கொடுக்க மனசு இல்லைன்னு, எனக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னே வச்சுக்கோய. கொடுமையான இருக்கிற சூளை நோயவாவது எனக்கு கொடுத்து என்ன பாடவை, நான் பாடணும், அவ்வளவுதான். நீ பாலை கொடுத்தா எனக்கு என்ன, சூளை கொடுத்தா எனக்கு என்ன, நான் பாடணும். பாட வைக்கிறியா இல்லையா? அடுத்த ஒரு படி போறாரு. அதாவது நாம சொல்லுவோம் தெரியுமா, வர்த்தகம்னு சொல்லுவோம் இல்லையா, நெகோசியேஷன் சொல்ற வர்த்தகம். அதுல அடுத்த நிலைக்கு போறாரு. சரி, உனக்கு அதுவும் கொடுக்க மனசு இல்லை, இதுவும் கொடுக்க மனசு இல்லையா, பரவாயில்ல போ. இழையன தளர் சிற்றுடை உணாமுலையாள் எனக்கு வன் புகழி வேந்து அயின்ற கழுமணி பசும்பொற் குலவு பால் கிண்ணம் கழுவு நீர் வார்ப்பதற்கு உரையாய். பால் கொடுக்கலப்பா பரவாயில்ல, சூளை கொடுக்கலப்பா பரவாயில்ல, ஆனா அந்த பொற்கிண்ணத்தை கழுவி இருப்பாங்கல்ல, அந்த தண்ணியாவது எனக்கு கூட. எப்படி கேட்கிற? அந்த பால் கொடுத்தா அந்த கிண்ணத்தை கழுவி இருப்பாங்கல்ல, அந்த கழுவுன தண்ணியாவது எனக்கு கூட, அதை வச்சாவது நான் கொஞ்சம் பாடிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இவருக்கு இன்னும் கோபம் வருது. சாமி இறங்கல, கோபம் வருது. நீ என்ன, நீயே வேண்டாம் வேண்டாம்னு சொல்றவங்களுக்கெல்லாம் போய் அருள் செய்யற, எனக்கு வேணும் வேணும்னு நான் கேட்கிறேன், எனக்கு அருள் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு. மாங்குயில் முழற்றும் நாவலூர் புலவன் நம்ம நம்பி ஆரூரர் மறுப்பவும் முடிமிசை இருத்தும் பூங்கழல் அடியேன் தலைமிசை இருத்த புகழினும் என் கொல் நீ இறங்காய். நீ அவர் தேடி தேடி போய் அவருடைய தலையில உன்னுடைய திருவடியை சூட்டுன, அவரா உன்னை திட்டுறாரு. ஆனா நான் கெஞ்சிக்கிட்டு நிக்கிறேன்ல, ஏன் எனக்கு செய்ய மாட்டேங்கிற? நீ எந்த விதத்துல நியாயம்?
அப்படின்னு சொல்லி அதாவது கெஞ்சி பார்த்தாரு, கொஞ்சி பார்த்தாரு. இப்போ வந்து சண்டையும் போட்டுட்டு நிக்கிறாரு. ஆக எனக்கு வேண்டியது அருள். நீ என்னமா பண்ணு, ஒண்ணு பாலை குடு, சூளைய குடு, இல்ல கழுவுற பாலைய அந்த கிண்ணத்துல உள்ள தண்ணியவாவது எனக்கு குடு. அவருக்கு வேண்டாம் வேண்டாங்கிறாரு. அவருக்கு போய் நீ செய்துட்டு இருக்கிற, வேணும்னு கேட்கிற, என்ன விட்டு நிக்கிறியே நீ அப்படின்னு சண்டை போட்டு நிக்கிறாரு சாமி கிட்ட. அற்புதமான பாடல்கள் மூலமாக யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் படிக்கும்போது இப்படிலாம் கேட்கலாமோ அப்படின்னு நமக்கு வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு. சாமி கிட்ட போய் நம்ம இப்படிலாம் கேட்கலாம் போல இருக்கு அப்படின்னுட்டு. 4 பெருமக்களும் நமக்கு வேற வேற மாதிரி வாழ்ந்து காட்டினார்கள். யார வந்து சாமியை வந்து எப்படி பார்க்கலாம், அப்பாவா பார்க்கலாம், தலைவனா பார்க்கலாம், அல்லது வந்து எஜமானனா பார்க்கலாம், தோழனா பார்க்கலாம், இப்படி விதவிதமா பண்ணாங்க. ஆனா நம்ம கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் சாமியை வேற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பாக்குறதுக்கு ஒரு 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 கற்பனையை எடுத்து கொடுத்து அதன் மூலமாக நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இப்படியும் போய் நீங்க கும்பிடலாம், யோசிச்சுக்கோங்க, அது இல்லைன்னா அடுத்தது, அது இல்லைன்னா அடுத்தது அப்படின்னு போய் நீங்க கேளுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, திருப்பி இறங்குறாரு. அப்படியே இறங்கி சாமி கிட்ட போய் சொல்றாரு, இங்க பாரு, சரி பரவாயில்ல, நீங்கிய நேயத்தவர்க்கு அறிவு அறிய நெடியவன் நெஞ்சு அதன் நின்று அகலாத தேங்கிய சோதி மன்றுள் ஆடுவ என் சிந்தையுள் நடப்பனின் பாதங்கள். நீ யார் யாருக்காகவோ ஆடுறப்பா. அசபா நடனம் என்று சொல்லப்படுகின்றத திருமாலின் நெஞ்சில் இருந்து பெருமான் இன்றும் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அதனால்தான் பாத்தீங்கன்னா அசபா நடனம்னு சொல்றது வந்து மூச்சு விடுற மாதிரி ஆட்டுவாங்க. நீங்க அதை பாத்தீங்கன்னா ரொம்ப அது பயங்கரமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து மூச்சு மேலையும் கீழையும் ஏறி இறங்கும். அந்த மூச்சு தான் நம்மளுக்கு வந்து அசபா நடனம் என்று சொல்லப்படுவது. அதே மாதிரி மன்றுல வந்து நமக்கு வியாக்கிரபாத முனிவருக்கு, அப்புறம் பதஞ்சலி முனிவருக்கு, இவங்களுக்கெல்லாம் பெருமான் டான்ஸ் ஆடுறாரு. எல்லாம் நம்மளுக்கு தெரியும். நாட்டியம் ஆடுறியா, நீ எனக்காலாம் ஆட வேண்டாம்ப்பா, ஆனா நடந்தாவது வாயே. அதாவது அவங்களுக்கெல்லாம் ஆடுன, சரி பரவாயில்லை, அவங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கு, ஆடுற, எனக்கு அந்த தகுதி இல்லை, நானே ஒத்துக்கிறேன், ஆனா ஆடலாம் வேண்டாம், நடந்தாவது கொஞ்சம் வாயேன், அப்படியாவது உன்னோட திருச்சிலம்போசையை நான் கேட்டுக்கிறேனே அப்படின்னு அந்த அதாவது தன்னை தன்னை தாழ்த்தி, ஆனா அதே நேரம் அருளாளர்களை உயர்த்தி, அதே நேரத்துல அவர் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லி நயம் பட சொன்னாலும் ஒரு ஏக்கம் அதுல இழையோடுறத வந்து கண்டிப்பா நாம கவனிக்காம இருக்க முடியாது. எனக்காக நடந்து வாயே சாமி, எனக்காக இதை செய்ய சாமி, எனக்கு அருள் கொடு சாமி அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு பாட்டிலையும் கேட்கறது வந்து அந்த கொஞ்சம் தமிழ்ல அழகாக நமக்கு இருக்கின்றது. சரி, நான் இப்ப எல்லாம் இவ்வளவு கெஞ்சிட்டேனா உன்கிட்ட, நீ இப்ப என்ன வந்து பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். என்ன உன் வினை காரணம், அதனால வந்து உன் ஆட்கொள்ள முடியாதுன்னு சொல்லுவியா? சரி, புரிஞ்சுக்கிறேன், ஒத்துக்கிறேன், எனக்கு வினை தான் இருக்கு. சரி சரி, நான் இப்போ ஒண்ணு கேட்கிறேன். கனிமலை துவர்வாய் கோதையர்க்கு உருகும் கல்மன கொடியனுக்கு எண்ணி துணிமலை பிறவி தவிர்த்தனை என நிற்சொழிபவர் இலை எனக்கு இறங்காய். எனக்கு, நான் இன்னும் கல்மனம் கொண்டவனாதான் இருக்கிறேன், எனக்கு நீ இறங்குனேன்னு வையேன், யாராவது வந்து உன்கிட்ட கேள்வி கேட்பாங்களா? ஏன் அவருக்கு போய் நீ இப்படிப்பட்டவனுக்கு போய் நீ வந்து ஏன் அருள் செய்தன்னு உன்கிட்ட யாராவது வந்து கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? என் வினை இருந்துனா இருந்துட்டு போகுது, ஒரு கண்ணு அப்படியே மூடிட்டு எனக்கு செய்ய அப்படின்னு சொல்லி, அதாவது கணக்க மாத்தி எழுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வினை இருக்குதான், என்ன பண்றது, ஆனா நீ எனக்கு அருள் செய்தனா யாரும் உன்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்கல்ல, உனக்கு மேல எஜமானன் தான் யாரும் இல்லைல்ல, எனக்கு கொஞ்சம் செய்ய அப்படின்னு சொல்லி பெருமான் கிட்ட அந்த அழகான ஒரு உரையாடலா கொண்டு போறார். அது மட்டும் இல்லாம அடுத்தது சொல்றாரு, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் சரியா? நீ எனக்கு அருள் செய்தினா உன்னை யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். அஞ்சல் என்று அவல கொடியனேன் தனை நின் அடியரில் கூட்டுக, உலகின் நஞ்சமுண்டு இருண்ட கண்டம் என்று உனது நற்களம் இகழ்பவர் உளரும். ஆனானப்பட்ட விஷத்தையே நீ சாப்பிட்ட, உன்னை யாராவது இகழ்றாங்களா சாமி? இல்ல இல்ல, நானும் அந்த மாதிரி விஷம் மாதிரி தானே இருக்கிறேன், இன்னும் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, என்னை எப்படியாவது நீ உன் திருவடியில வச்சுக்கோ, எனக்கு வேண்டியது அவ்வளவுதான், உன்னை யாரும் கோச்சுக்க போறது கிடையாது, உன்னை யாரும் இகழ் போற கிடையாது, உன்னை யாரும் ஏன் சாமி இப்படி பண்ணேன்னு கேள்வியும் கேட்க போறது கிடையாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சாமி அப்படின்னு சொல்லி பெருமான் கிட்ட போய் கெஞ்சி கொஞ்சி நிக்கிறத நாம பார்க்க முடிகின்றது. சரி, இது எல்லாம் நயம் என்ற தலைப்பின் கீழ் நாம ஒவ்வொன்னா பார்த்துட்டு வந்தோம்.
நயம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே கற்பனை களஞ்சியம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதுல சந்தேகமே கிடையாது. அப்ப உவமைன்னு ஒண்ணு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி வரும்ல. கண்டிப்பாக இருக்குங்கிறதுக்கு ஒரே ஒரு பாடல், நிறைய பாடல்கள் இருக்கு, நேரம் கருதி ஒரே ஒரு பாடல். அதாவது நம்பி ஆரூரர் ஒரு பாட்டுல சொல்லுவாரு, திருத்தி திருத்தி வந்தென் சிந்தை இடங்கொள் கையிலாயான்னு சொல்லுவாரு. என்ன பொருள்னா, இப்ப நாம ஒரு ஒரு இடத்த வாங்குறோம்னு வைங்க. அந்த இடத்த வாங்கும்போது அதுல வீடு கட்டணும் அப்படின்னா அந்த நிலத்தை அதுக்கேத்த மாதிரி திருத்துவோம். திருத்துறதுன்னா என்ன, நம்ம சமப்படுத்தி அதெல்லாம் சரி பண்ணி அங்க இருக்கிற முள்ளு செடி எல்லாம் வெட்டுறது. இல்ல அங்க ஒரு தோட்டம் போட போறோம்னு வைங்க, அதற்கு ஏத்த மாதிரி அதை திருத்துவோம். இல்ல அதுல வயல் மாதிரி வச்சு விவசாயம் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி அந்த நிலத்தை திருத்துவோம். இந்த மனசு களிர் நிலமா கிடக்குது சாமி, நீ ஆக்கிரமிச்சிட்ட. இப்போ உனக்கு ஏத்த இடமா, ஏன்னா நீ தானே இப்ப எஜமானன், அப்போ உனக்கு ஏத்த இடமா இந்த மனசை நீயே திருத்திக்கோ சாமின்னு சொல்லுவாரு. யோசிச்சு பாருங்க, நாம ஒவ்வொருத்தரும் தினம் தினம் பூசையில சொல்ல வேண்டிய விஷயம் இது. நான் களிர் நிலம்தான், ஆனா சாமி உட்கார்ந்துட்டாரு, இந்த இடம் அவருக்கு சொந்தமாயிடுச்சு. எப்படி திருத்த வேண்டுமோ அப்படி திருத்தி அவர் அங்கே அமர்ந்து கொண்டு ராஜா மாதிரி அங்க ஆட்சி செய்யணும். நம்பி தன்னை அப்படித்தான் ஒப்படைத்தார். கற்பனை களஞ்சியம், கற்பனை களஞ்சியம்ல அப்படி ஒரு படி மேல போறாரு. என்ன சொல்றாருன்னா, காடு சரி, காடுதான் அது, என்ன பண்றது, ஏக்கர் கணக்குல வச்சிருக்கிறேன், காடுதான், முள்ளு காடா இருக்கு. முள்ளு காடுனா விஷப்பூச்சிகள் நிறைய இருக்கும்ல, மிருகங்கள் நிறைய இருக்கும்ல, எப்படினாலும் அப்ப திருத்தும் போது அந்த விஷப்பூச்சிகள் அந்த மிருகங்கள்லாம் வரும்ல. சாமி சாமி, உன் கையில தான் அந்த படைகள்லாம் வச்சிருக்கல, அதெல்லாம் வச்சு நீ எல்லாத்தையும் அடிச்சு நவுத்திட்டு அந்த நிலத்தை நீ அழகா சுத்தம் பண்ணி கொடு சாமி அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பை சொல்றாரு. அதாவது, நடமிடு பசும்பொன் புறவி மேல் கொண்டு நளினமென் மலர்கரத்து எரி பூம் படையொடும் துறந்து வந்தும் என் விடைய பகை புலி தன்னை எரிந்திலையே. இந்த 5 பேர் என்கிட்ட இருக்கிறாங்க பாருங்க, விஷப்பூச்சி, மிருகங்கள், கொடியனவான ராட்சசர்கள், நீங்க என்ன வேணாலும் பேரை வச்சுக்கோங்க, ஆனா 5 பேர் இருக்கிறாங்க. இந்த நிலத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்துல சொன்னோம்னா குண்டர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கு அந்த நிலம். 5 குண்டர்கள் இருக்கிறாங்க. அந்த 5 மிருகங்களையும் அந்த 5 நச்சு பாம்புகளையும் அந்த விஷம் வாய்ந்த அந்த எல்லா அந்த புலன்களை, சாமி உன் கையில தான் அழகான மழுப்பட வச்சிருக்கல, வெட்டி சாச்சிட்டு திருத்து சாமி, திருத்தி உன்னை உன் கூடயே வச்சுக்கோ சாமி அப்படின்னு நம்பி ஆரூரர் ஒரு வரி சொன்னதை அப்படியே அதுல இருந்து கொண்டு திருத்தினா மட்டும் போராது, ஏன்னா திருத்தின இடத்துல திருப்பி அது முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேரோடு அழித்து விடு என்று நமக்கு இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றத நாம இந்த இடத்துல பார்க்க முடியுது. அப்ப நம்ம அருளாளர்களுடைய திருமுறைகளை நன்றாக உள்வாங்கி இருக்கின்றார். கற்பனை களஞ்சியம்ங்கிறதுக்கு இது ஒரு பாட்டு மட்டும் இல்ல, ஏகத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டு சொல்லலாம். உதாரணத்துக்கு நால்வன் நான்மணி மாலையில பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் புராணத்தையும் அப்படி படபடபடபடன்னு விரிச்சு வச்சிருப்பாரு. அதே மாதிரி ஒவ்வொரு செயலையும், அந்த திருமுறைகள்ல வர்ற ஒவ்வொரு செயலையும் நமக்கு அழகாக சொல்வார். இதுலயும் நிறைய இடத்துல, இந்த நூல்லையும் நிறைய இடத்துல நாம அதை பார்க்க முடிகின்றது. அதாவது சோனசேல மாலையிலையும் நாம அதை பார்க்க முடிகின்றது. திருமுறைகளை நன்றாக உள்வாங்கி இருக்கின்றார் அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள். இது ஒரே ஒரு சான்று. அதாவது ஒரு ஒரு சின்ன பீஸ் அல்வா மாதிரி கொடுத்துட்டு, டேஸ்ட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். சரி, இவருதான் பெரிய தமிழ் புலவர்ன்னு நீங்க, பெரிய நயம்லாம் கவிதையெல்லாம் நல்லா எழுதுவாருன்னு நீங்க, இலக்கணம் ஏதாவது இருக்குதுங்களாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வைங்க. இலக்கியத்தில் இலக்கணத்தை வைத்து எழுத முடியுமா என்று கேட்டால் முடியும் என்று சொல்லுவதற்கு நம்ம கற்பனை களஞ்சியம் தான். என்ன மாதிரி ஒரு பாட்டுன்னா, இது எல்லாரும் படிக்க வேண்டிய பாட்டு, தமிழ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா படிக்க வேண்டிய பாட்டு. 91வது பாடல். மொழி தரு கருணை மலை என பெயர் அன்மொழி ஒரியி வேற்றுமை தொகையை தழுவுற நின்று வளர்ந்திடும் சோழ சைலனே கைலை நாயகனே. இதுல 4 வரி பாட்டு. நாம 4 வரியா பார்க்கல, தேவைப்படுற 2 வரிகளை மட்டும்தான் எடுத்து நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதனால நீங்க படிக்கும் போது 4 வரிகளையும் சேர்த்து படிச்சீங்கன்னா அந்த தனது முறைப்பாடும் அந்த வருணனையும் கிட்டத்தட்ட ஒரு 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 தொடர்ச்சி இருப்பதை நாம புரிந்து கொள்ள முடியும்.
இப்போ வந்து நம்ம அந்த இலக்கணத்துக்காக பார்த்ததுனால இறுதியில இருக்கிற 2 வரிகள் மட்டும் எடுக்கிறேன். அதாவது கருணை மலைன்னு சொல்றோம்ல, இந்த கருணை மலைங்கிறது வேற்றுமை தொகையா அன்மொழியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நிக்கிறாரு. அதாவது 2ஆம் வேற்றுமை உருவு என்று சொல்லப்படுகின்ற ஐ, அந்த ஐயை போட்டு அந்த இடத்துல போட்டா கருணையை உடைய மலை என்று எடுத்துக்கலாம். அப்ப அது வேற்றுமை தொகையா வருதா? கருணையை உடைய மலை, அவ்வளவுதானா அப்படின்னா கருணையே ஆகிய மலை, இது அன்மொழி தொகை. அன்மொழியாகவும் வருகின்றது, வேற்றுமை உருவு சார்ந்தும் வருகின்றது அப்படின்னு சொல்லி உன்னை நான் எப்படிப்பா புரிஞ்சுக்கிறது? கருணை மலைன்னு சொல்லிட்டாங்க, நீ அன்மொழியா நிக்கிறியா இல்ல வேற்றுமையா நிக்கிறியா, வேற்றுமை உருவு வாங்கி நிக்கிறியா, எப்படி நான் எடுத்துக்கிறது அப்படிங்கிறாரு. ரெண்டுமே பொருந்தி வரும் என்பதுதான் உண்மை என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். கருணையை உடைய மலை, கருணையே ஆகிய மலை, இதுதான் இதோடைய அற்புதமான குறிப்பாக சொல்கின்றார். இலக்கியத்தில் இலக்கணம் இன்னொன்னு என்னன்னா, நமக்கு இந்த நூலுக்கு சம்பந்தம் இல்லாதது, ஆனாலும் சொல்றேன். இலக்கியத்தில் திருக்குறள், அதையும் நம்ம கற்பனை களஞ்சியம் தான் செய்திருக்கிறாரு. நம்ம மற்ற அருளாளர்கள் செய்திருக்கிறாங்க. ஆனா ஒரு விரிவா சொல்லும் போது சோதிடம் வைக்க முடியுமாங்க அப்படின்னா, இலக்கியத்துல சோதிடத்தையும் வச்சு பாடுறது நம்மால்தான். சோதிடத்தையும் அங்கங்க குறிப்பை எப்ப எல்லாத்துலயும் ஜெகஜால வித்தகரா இருக்கிறாரே இவரு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் அனைத்திலும் ஆழங்கால் பட்டவராக இருக்கின்றார். அவருடைய கண்டிப்பாக அவருடைய கருணை நமக்கு இருந்ததுன்னா நம்ம தமிழ் இன்னும் அழகாக ஆழமாக படிக்க முடியும் என்பதில் 1% கூட சந்தேகம் வேண்டாம். தமிழ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க சிக்கன பிடிக்க வேண்டியது சோனசைல மாலை என்ற நூலை. சரி, இவ்வளவு சொல்லிட்டோம். இவர் வீரசைவ மரபுன்னு வேற சொன்னோம். கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர், சோனசைல மாலை, வீரசைவர், இதெல்லாம் சொன்னீங்களே, தத்துவம்னு ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு கேட்கிறவங்களுக்காக இதோ வருது தத்துவத்துக்கா குறைச்சல். தத்துவம்னா என்னங்க? 3 மலம், ஆணவம், கண்மம், மாயை, அதானே? 7வது பாடல் ஆணவத்தை பத்தி சொல்றாரு பாருங்க. புறந்துரும் அவுண குழாமும் வண்டு இசைக்கூர் பூங்கனை மதனும் முன்வெறும் நின் சிரித்த வெண் நகையில் நுதல் விழி நோக்கும் சிறியனேன் இருள் மலம் பெறுமோ. இருள் மலத்தை அப்படியே பொடி பொடி ஆக்கிடும் சாமி உன்னுடைய திருவழி, உன்னுடைய அந்த நயன நோக்கு என்று சொல்லி இருள் மலம் என்று சொல்லி ஆணவத்தோடைய குறிப்பை அங்க வைக்கிறாரு. சரி, மாயையில தான் சிக்கி மாட்டிக்கிட்டு இப்படி அல்லோல கல்லோல படுறனே சாமிங்கிறதுக்கு 84வது பாடல். மங்கையர் பார கொங்கையம் குவட்டு மதர்விழி கடலினும் அழக கங்குலின் ஊடும் சென்று என் மனத்தை கதியிடை நடத்துமாறு எளிதோ. சாமி, என்னை இந்த மாயையிலேருந்து வெளியில கொண்டு வர்றது சுலபமா சாமி அப்படின்னு பெருமானின் திருவடிகளுக்கே விண்ணப்பத்தை வச்சு, எனக்கு தெரியல, நீயே பார்த்துக்கோ. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் துறவு பூண்டவர், இளமையிலேயே துறவு பூண்டவர். அவருக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்ன ஒரு பாடல் இருக்கு. அதை பார்த்தா நம்ம எல்லாம் பைத்தியக்காரங்கிறது உறுதியே செய்திடலாம். அப்படி ஒரு அற்புதமான பாடல். அது இன்னொரு நிலையில சிந்திக்கலாம், இதோட வேண்டாம். ஆனா அவர் கல்யாணம் வேணான்னு சொல்றதுக்கு ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. சரி, அடுத்தது ஆணவம், கண்மம், மாயை என்று இந்த 3ஐயும் நாம பார்த்துட்டு வரோம் இல்லையா? அதுல ஆணவத்தை பார்த்துட்டோம், மாயை பார்த்துட்டோம். அப்ப கண்மம் அப்படின்னா, கண்மம் எதனால வருது? நமக்கு கண்மத்தினால நமக்கு வர்றது என்ன அப்படின்னா துன்பம். துன்பம் எதனால வருது? பிறப்பு இறப்பு என்பதனால வருது. 2 பாட்டு சொல்றாரு. ஒண்ணு வந்து இந்தியம் என்று ஆரம்பிக்கின்ற ஒரு பாடல், அதுவும் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து கண்மத்தின் குறிப்பாக வருகின்றது. 68வது பாடலும் அதே மாதிரிதான் வருது. எவ்வளவு அழகான ஒரு பாடல் இந்த 68வது பாடல்னா, பிறப்புனா எப்படிப்பா இருக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. எள்ளு இருக்குல்ல, எள்ள செக்குல போட்டு ஆட்டுனா என்ன ஆகும்? பார்த்தாலே ஐயோ பாவம்னு இருக்கும். யோசிச்சு பாருங்க, செக்குல போட்டு ஆட்டும் போது எப்படி இருக்கும்? அந்த மரண வலிதான் பிறப்பாம். யாருக்கு? பெத்தெடுக்கின்ற தாய்க்கும் வெளியில் வருகின்ற சேய்க்கும். பிறப்பு என்ன அவ்வளவு சுலபமான விஷயமா, சுகமான விஷயமா? உளம் பதைக்கின்றது சாமி. பிறப்பு அப்படின்னு நான் வந்தேன்னா எள்ள போட்டு செக்குல ஆட்டுற மாதிரியான ஒரு மரண வேதனை.
அது மட்டுமா, சரி பிறந்து வந்துட்டோம் முடிஞ்சிச்சு போல இருக்கு அப்படின்னா, மரணம் அதை விட அநியாயத்துக்கு பயமா இருக்கு. இந்த 2 பயத்திற்கு நடுவில் என்னமோ நான் தான் ராஜா, என்னைக்குமே சாஸ்வதமா இருக்க போறேன்னு இந்த ஆட்டம் ஆடுறோமே சாமி, எப்ப எனக்கு அந்த தெளிவை கொடுக்க போற அப்படின்னு கன்மத்தினால் வருகின்ற இடும்பையை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். சரி, ஆணவம் கன்மம் மாயை என்று இதை சொல்லியாச்சுன்னா அடுத்தது என்ன சொல்லணும்? இதுல இருந்து எப்படி வெளியில வரணும்னு சொல்லணும்ல. வெளியில வர்றதுக்கான ஒரு குறிப்பை நமக்கு சொல்றாரு பாருங்க. திருநீறு பூசி 5 எழுத்து சொன்னால் மட்டுமே உய்தி உண்டு அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லிட்டார். என்னன்னா, நிந்தியாது உடலம் முழுதும் நீர் அணிய, அதாவது உடம்பு முழுக்க நான் திருநீர் அணிஞ்சுக்கணும் சாமி. நேசியாது அமல 5 எழுத்தும் சிந்தியாது உழலும் என கொடும் கூற்று என் செய்யுமோ அறிந்திலேன் தமிய. நான் உடல் முழு நான் பூசிக்க மாட்டேங்கிறேன், 5 எழுத்து சொல்ல மாட்டேங்கிறேன், கூற்றுவன் என்னை என்ன பாடுபடுத்த போறான்னு எனக்கு தெரியல. இதை அப்படியே மாத்தி நாம புரிஞ்சுக்கணும். திருநீறு அணிந்து 5 எழுத்து சொன்னால் கண்டிப்பாக உய்தி உண்டு. யமன் என்று சொல்லப்படுகின்ற யமனும் சரி யமன் தூதர்களும் சரி வரமாட்டார்கள். யார் வருவாங்க அப்படின்னா, பெருமானின் பூதகணங்கள் நம்மை அழைத்து செல்லும். இந்த குறிப்பை மிக அழகாக வைத்து மரண பயம் என்பது இல்லாமல் போகக்கூடியது அப்படிங்கிறதை ஆணித்தரமாக நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார். சரி, இப்போ ஓரளவுக்கு இதுல உள்ள பாடல்கள், அதோடைய சிறப்பு குறிப்புகள் இதெல்லாம் பார்த்தோம். நேரம் கருதி நாம இதோட இது பண்ணிக்கலாம். ஆனா இதுல 100 பாடல்களையும் நாம படிச்சோம் அப்படின்னா இன்னும் ஆழமான நிறைய பொருள் நிறைந்த பாடல்கள் அதுல இருக்கிறது. நம்ம அதை எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு 100 பாடல்களையும் கொஞ்சம் பெருமான் திணற வச்சுட்டாருன்றதுதான் உண்மை. சரி, இந்த நூல்ல வேற தெய்வங்கள் பத்தின குறிப்பு வருதான்னா வருதுங்க. நந்தியம்பெருமான் பத்தின குறிப்பு, அம்மை பத்தின குறிப்பு, முருகர் பத்தின குறிப்பு, விநாயகர் பத்தின குறிப்பு, திருமால், பிரமன், தேவேந்திரன், காமன் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் எல்லார பத்தின குறிப்பும் நமக்கு இந்த பாடல்கள்ல, இந்த 100 பாடல்கள்ல வருகின்றது. நாயன்மார்கள் 4 பெருமக்கள் கண்டிப்பா இருக்கிறாங்க. அது இல்லாமல் கோச்சங்கச்சோழன், சண்டேச நாயனார், சாக்கிய நாயனார். சாக்கிய நாயனாரை பாடாம நம்ம கற்பனை களஞ்சியம் இது வரைக்கும் எந்த பாடலுமே பாடினதில்லை, எந்த நூலுமே பாடினதில்லை அடியே எனக்கு தெரிஞ்சு. அவருடைய நீதி நூலா இருக்கட்டும் அல்லது சமய நூலாக இருக்கட்டும், சாக்கிய நாயனார் கண்டிப்பா அதுல வந்துருவாரு. அந்த அளவுக்கு சாக்கிய நாயனாருடைய பக்தியை அவர் உள்வாங்கி வைத்திருக்கின்றார். அந்த அளவுக்கு ஒரு இது இந்த நூல்லையும் நமக்கு சாக்கிய நாயனாரை பார்க்க முடிகின்றது. அடுத்தது பாருங்க, பெருமான் அப்படியே அட்டமூர்த்த வடிவமா, எரிமலையா மட்டும் இருக்கிறான்னு நினைக்காதீங்கப்பா, அட்டமூர்த்த வடிவமாக இருக்கின்றார் என்று 87வது பாடல்ல சொல்றாரு. அதே மாதிரி அண்ணாமலையார் என்ற பேர் எங்கேயுமே வரல, ஒரு இடத்துல கூட வரல. ஆனா உண்ணாமலை அம்மையாருடைய பெயர் 5 பாடல்களில் வைத்து பஞ்சாட்சரமாக 5 எழுத்தாக வைத்து அருள் செய்வதை நாம் பார்க்கின்றோம். இதுல நேரம் இல்லை, ஆனாலும் சொல்லாம விட முடியலங்கிற அளவுக்கு உள்ள விஷயங்கள் இருக்கு. மலை இருக்கா, மலை இருந்தா மழை வரும், மழை வந்தா சூரியன் வந்த உடனே அந்த இடத்துல வானவில் வரும். அது என்ன மாதிரி தெரியுதா இவருக்கு? திருவாசி போல தெரியுதாம். மலை இலிங்கம், இலிங்கத்துக்கு மேல திருவாசி வச்சா எப்படி இருக்கும்? நம்ம அப்படியே நவரத்தின கற்கள், ஏன்னா அது வானவில் நிறமா உள்ளதா இருக்கும் இல்லையா, அப்படி பார்த்தா எப்படி இருக்காம்? வைர கற்கள், அதாவது பல நிறம் உடைய கற்கள் பொருத்திய திருவாசி வைத்தது போல இருக்காம். சரி, இதெல்லாம் சரி, சாமின்னு வந்தா தோரணம் இருக்கணும் இல்ல அப்படின்னா இருக்கே, வரிசையா கிளிகள் உட்கார்ந்து இருக்கு பாருங்க. அந்த கிளிகள் எல்லாத்தையும் அப்படி தூரத்துல இருந்து பாருங்க, தோரணம் கட்டினா மாவிலை தோரணம் கட்டினா மாதிரி இல்ல, கிளிகள் உட்கார்ந்து இருக்கிறத மாவிலை தோரணமாக பார்த்திருக்கின்றார். அப்படின்னா இயற்கையோடு எப்படி இயைந்து வாழ்ந்திருக்கின்றார் பாருங்களேன். கார்த்திகை தீபம் இப்பதான் எல்லாரும் பார்த்துட்டு உட்கார்றோம். கார்த்திகை தீபத்தை பார்த்தா எப்படி இருக்கான்? லிங்க திருமேனி இருக்கா, லிங்க திருமேனிய அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, முக்காவாசி கோயில்கள்ல நாம இதை பார்க்கலாம், ஒரு தாமரை எடுத்து அழகா விரிச்சு நல்ல நடுவுல வைப்பாங்க மேல. அந்த கார்த்திகை தீபம் எப்படி இருக்கான்? லிங்கத்தின் உச்சியில வைக்கிற தாமரை மலர் போல இருக்கான். தாமரைய தீபம்னு சொன்னவர் சும்மாவா விடுவாரு? அப்ப அடுத்தவங்க போயிட்டு, ஏங்க அப்ப ஆலம் தீன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆலத்தி எடுக்கிறதுன்னு, அது இருக்கா அப்படின்னா இருக்கே, அதோ இருக்கு பாருங்க தடாகம், அதுதான் அந்த ஆலம், அந்த நீரு.
அதுல முளைச்சிருக்கிற அந்த தாமரை மலர்கள் தான் வந்து அதுல ஏத்தி வச்சிருக்கிற கற்பூரம். இயற்கையே அவருக்கு வந்து ஆழம் காட்டுதுப்பா, ஆழத்தி காட்டுதுப்பா அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் அதாவது சொல்லாம விட முடியலே அப்படிங்கிற அளவுக்கு ஏக்கம் கொடுக்கக்கூடிய அலங்கார பாடல்கள் நிறைய இருக்கு. கண்டிப்பாக நாம் படிக்க வேண்டிய ஒரு நூல் இது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோறு தரும் தலத்தை பற்றி சோறு கொடுக்கும் மொழியினாலேயே சோற்று பருக்கையாக ஒரு சிலவற்றை உங்களுக்கு விளம்புவதற்கு பெருமானின் பெருங்கருணையும் நூலாசிரியரின் கருணையும் நம்பி ஆரூரருடைய குருவருளும் நமக்கு கண்டிப்பாக துணை நின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும், கேட்டு ஊக்கப்படுத்திய அனைத்து சிவ அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். தூவக்கர அறிந்து தீரக்கும் மாரூரும் துயர்ந்திடாதுயர்ந்து காண்மன்றும் ஊவப்புடன் நிலைத்து மாறிக்குமோர் பாதியும் ஒக்குமோ நினைக்கும் நின்னகரை பாவக்கடல் கடந்து முத்தியம் கரையில் படர்பவர் தீகை பர நோக்கி தவக்கலம் நடத்த உயர்ந்து எழும் சோண சைலனே கைலை நாயகனே கைலை நாயகனே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கருத்தே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.